வணக்கம். கேர் அண்ட் கியூர் அரோமா தெரப்பி சென்டர்லேருந்து கீதா அசோக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரெஷன்னா என்ன? ஒத்தடம். அதுதான் கம்ப்ரெஷன். ஒத்தடம் நம்ம இப்போ வெளியே போயிட்டு வரோம், டயர்டாக வர்றோம், ரொம்ப பொல்யூஷன்லாம் சிக்கி வர்றோம், வெயிலில் போயிட்டு வரோம். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு டவல் எடுத்து முகத்தை அப்படி ஒத்தி எடுங்களேன். அது பாருங்கள் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஃபீலிங் கொடுக்குறது தான் கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறது. இப்போ ஒத்தடம் அப்படிங்கிறோம், இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், வலிக்குது, அப்போ ஒரு ஹார்ட் கம்ப்ரெஷன் ஒத்தடம் கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சூதிங்காக இருக்குது, நல்லா இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் கோல்டு கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதில் ஸ்கின்னை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை ஷைன் பண்ண வைக்கிறதுக்கு, ஸ்கின்னில் சைன் ஆஃப் ஏஜிங் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஐஸ் கம்ப்ரெஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி கொடுக்க போகிற கம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் ஆக்ட். என்ன, ரொம்ப வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆயில், அதே மாதிரி வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், இதை வச்சு நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டருங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய வருஷமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ரைஸை பேஸ் பண்ணியிருக்கும். இதில் இந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது எப்படின்னா, ஃபர்மெண்டட் ரைஸ். இதில் நான் ப்ரிஃபரபிளி என்ன ரைஸ் சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இட்லி அரிசி பார்த்திங்கன்னா, அது நீங்கள் கழுவி எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி தண்ணி வரும். நம்ம வீட்டில் சமையலுக்கு சாதத்துக்கு வைக்கிற ரைஸை விட இட்லி அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு மாவு மாதிரி தண்ணி நமக்கு நிறைய கிடைக்கும், அந்த ரைஸ் வாட்டர். அப்படி இட்லி அரிசி இல்லை அப்படின்னா பச்சரிசி, இந்த மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாவு பச்சரிசியை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக, நமக்கு ரைஸோட குவாலிட்டி அதில் நல்லா தெரியும், திக்காக இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கைப்பிடி ரைஸ் இட்லி அரிசியோ இல்லை மாவு ரைஸோ இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ரைஸை என்ன பண்ணுங்கள், முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மறுநாள் கிடைக்கும். ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த வாட்டர், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் ஹேர் வாஷுக்கு கூட லாஸ்ட் ரின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் அந்த வாட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முதல் நாள் ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ண ரைஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லார்ஜர் குவான்டிட்டி நிறைய போடுறீங்க, அரிசி போட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த தண்ணி ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டர்ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா, மோர். இந்த மோரும் ரொம்ப புளிக்க வேண்டாம், பட்டர் எடுத்துருங்க. பட்டர் இருக்கிற மோராக இருந்தால், சம்டைம்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப புளிக்காத மோர், நீர்க்க, அதாவது நீங்கள் அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீர்க்க எடுத்த மோர், ஃப்ரெஷ் மோராக இருக்கட்டும், ரொம்ப புளிப்பாக இருக்குது, இந்த கம்ப்ரெஷனுக்கு வேண்டாம், அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் கிளிசரின். இந்த வெஜிடபிள் கிளிசரின் நான் ஏன் இது நிறைய காஸ்மெட்டிக்ஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க கார்போஹைட்ரேட். இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு உறுதித்தன்மை கொடுக்கறதுக்கும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை எரேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெஜிடபிள் கிளிசரின். ஸ்கின்னுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஷைன் கொடுக்கக்கூடிய தன்மை வெஜிடபிள் கிளிசரினுக்கு உண்டு. இது பார்த்திங்கன்னா பூக்கள்லேருந்து எடுக்கிற தேன். சில வகை பூக்கள், அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், பட் அந்த தேனுடைய ஒர்க் ரொம்ப அபரிதமாக இருக்கும். பூலேருந்து எடுக்கக்கூடிய தேன், சாமந்தி பூலேருந்துலாம் இப்போ எடுக்கிறாங்க, அந்த தேன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் என்ன தேன் இருக்கோ அந்த தேன் எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா கிளெமண்டைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு. இப்போ நம்ம ஊரில் நாக்பூர் ஆரஞ்சு சொல்கிறோம், கமலா பழம் சொல்கிறோம், சாத்துக்குடி சொல்கிறோம். அது மாதிரி இந்த கிளெமண்டைன் எஸ்பெஷலி கலிஃபோர்னியா சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளெமண்டைன் நல்லா கிடைக்கும்.
நான் கூட கிளெமெண்டைன் ஆயில் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து தான் வர வைக்கிறேன். இந்த ஆயில் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து அப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிளெமெண்டைன் இருக்குது. இந்த ஆயில் தான் நம்மளுடைய ஃபேஸ் வாஷில் கக்கோடு ப்ளம் ஆயிலோடு சேர்த்து நான் யூஸ் பண்ணுறது கிளெமெண்டைன் ஆயில். ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பொலிவு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிளெமெண்டைனுக்கு உண்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து இந்த ரைஸ் வாட்டரும், ரொம்ப சிம்பிள், ரைஸ் வாட்டரும் மோரும் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml 200 ml ரெண்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க 400 ml இந்த லிக்விட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து ஒரு 25 to 30 ml தேன், ஹனி, அதை வந்து எடுத்துக்கோங்க. கிளிசரின் அதே மாதிரி 25 to 30 ml கிளிசரின் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 400 ml எடுக்கிறீங்க, இந்த ரைஸ் வாட்டரும் நீங்கள் வந்து மோரும் எடுக்கிறீங்க அப்படின்னா, கிளெமெண்டைன் ஆயில் வந்து 100 drops அதை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்போ நீங்கள் லார்ஜர் குவான்டிட்டி பண்ணால் நீங்கள் ரெடியும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிக்சர் வந்து நீங்கள் ஒரு 3 weeks வரைக்கும் கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அண்டு ஃபெர்மெண்டைன் ஆக 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 பார்த்தீங்கன்னா, அது ஃபெர்மெண்டேடு ரைஸ் வாட்டர்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அது வந்து ரொம்ப நல்லது தான். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் காஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது, நிறைய கிடைக்குது. கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ் கிளாத் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். பேண்டேஜ் கிளாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த துணி. நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், இந்த சொல்யூஷன் எடுத்துக்கோ இல்லையா, அதனால் ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துகிட்டு, இது எல்லாமே இந்த காஸ்மெட்டிக்ஸ் பொதுவாக கிளாஸ் பவுலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அதில் வந்து இந்த ஃபேஸ் காஸ் அதில் போட்டுருங்க. நல்லா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ நீங்கள் வந்து வெளியேருந்து வர்றீங்க, இல்லை வீட்டில் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ முகத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா துடைச்சிடுங்க. முகத்தில் எந்த எண்ணெய் பசையோ அழுக்கோ எதுவும் இருக்க வேண்டாம். இப்போ வெளியே போயிட்டு வரோம், டஸ்ட்டெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்க வேண்டாம். இந்த காஸ் எடுத்து ஃபேஸில் போட்டுக்கோங்க. போட்டு நல்ல காட்டில், சோஃபாவில், உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ சேரில் நல்ல ஒரு பில்லோ போட்டு நல்லா ஃபேஸை நல்லா லிஃப்ட் பண்ணி வச்சு ஃபேஸில் போட்டு லைட்டாக காற்று ப்ரீஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே இருங்க. நல்ல ஒரு 20 to 30 minutes கண்ணை மூடி தூங்கிடுங்க. இந்த ரைஸ் வாட்டர், அந்த மோரில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை, இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஷேட் வந்து ப்ளீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேனும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஔஷத் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தேன். நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணக்கூடிய தன்மை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து அழகாக ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மை தேனுக்கு உண்டு. நிறைய காஸ்மெட்டிக்ஸில் அதனால தான் தேன் சேர்க்குறோம். அதே மாதிரி கிளிசரின் பற்றி பார்த்திங்கன்னா அது நிறைய டிப்ஸ் சொல்லலாம். இப்போ வாயில் புண்ணு இருக்குது, கிளிசரின் வந்து நீங்கள் கொஞ்சம் பாலில் கலந்து ஒரு 2 சிட்டு பாலில் கலந்து குடிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நீங்கள் மைல்டாக ஹாட் வாட்டரில் கிளிசரின் போட்டு வாயில் நல்லா காகல் பண்ணுங்கள், அப்போ வாயில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் சரியாகும். கிளிசரினுக்கு அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய தன்மை கிளிசரினுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த சொல்யூஷனில் நீங்கள் கலந்து வச்சு இந்த ஃபேஸ் காஸை போட்டு உங்கள் ஃபேஸில் போட்டு நீங்கள் நல்ல இளம் காற்று உங்கள் மேலே படுற மாதிரி இருந்து நல்ல ஒரு 20 minutes to 30 minutes விட்டுருங்க. உங்கள் ஸ்கின்னை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாத இந்த கம்ப்ரெஷன்ஸ் நமக்கு தேவையான ஒன்று. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட நீங்கள் போடலாம். இல்லை டெய்லி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த மாதிரி கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறப்ப யூல் ஃபீல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, யூல் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்டு, மோர் ரெஜுவனேட்டட். உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் ஸ்கின்னை ஒரு லைட்டாக ப்ளீச் பண்ணிக்கிட்டே வரும் நேச்சுரலி, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து நேச்சுரலி வந்து உங்களுக்கு வந்து ப்ளீச் பண்ணிகிட்டே வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக, சைன் ஆஃப் ஏஜிங் தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேரிஸ் இருக்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எனி டைம், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ எனி திங். ஓகே, நன்றி, வணக்கம்.